சட்டம் 10ஆம் பிரிவு 4ஆம் வாக்கியம் தெளிவாக சொல்லுகிறது, விண்ணும் விண்ணில் இருக்கிற வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியது என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே தான் அந்த கட்டளை கொடுக்கிறார். வானமும், அதாவது விண்ணும் ஆகாயமும் அதில் இருக்கிற வானங்களும், அது 7 வானம் சொல்லுவாங்க, அது எப்படி இருக்கட்டும், அது எல்லாமே, பூமியும் அதில் இருக்கிற எல்லாம் கடவுளுக்குரியன என்று சொன்னால், இந்த சாம்சனுக்குரிய கடவுள் அப்படின்னா குப்புசாமிக்கு அவர் உரிய கடவுளாக இருக்க முடியாது. இந்த ரெபேக்காவுக்கு அவர் கடவுள்னா ஏன் ராக்கமாவுக்கு கடவுளாக இருக்க முடியாது? அப்படியானால் இந்த கடவுளை இன்னொருவருக்கும் உரியவர் என்று புரிய வைப்பதில் அல்லது புரிந்து கொள்வதில் எனக்கு சிக்கல் இருக்கிறது. கடவுளுக்கே நான் ஒரு பவுண்டரியை போட்டு